ஸ்ரீ பூஜா டைல்ஸ், அழகிய எண்ணங்களின் சங்கமம். உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. நாங்க இந்த சேனல்ல நிறைய தரமான வீடியோஸ் அப்லோட் பண்றோம். எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்க. இந்த சேனல் ஆன்டிஸ் அங்கிள்ஸ்க்கு ஒண்ணு கிடையாது, என்ன மாதிரி குட்டி சுட்டிஸ்க்கு தான். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. பை. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் இருந்த ஒரு தூண் இந்த ஷெடியூலில் இல்லைன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம கோவை ரமேஷ் அவர்கள் விபத்தின் காரணமாக அவர் இறந்து போனார். அதுக்காக நம்மளுடைய கடமை ஒரு நிமிஷம் அவருக்காக ஒரு கண்ணீர் அஞ்சலி மாதிரி மௌன அஞ்சலி செலுத்துவோம். எல்லாருமே ஏந்த நில்லுங்க. நிகழ்ச்சிக்கு போலாமா? வாங்க. கோவை ரமேஷ் முத்து முருகன். ஆமாம் சார். அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் அந்த பச்சை மனிதனா வந்து மிரட்டுறார். ஐயோ வேணாங்க, பயமா இருக்குன்றாங்கல்ல. வழக்கமா கோவை குணா வெங்கடேஷ் கூட வருவீங்க. இன்னைக்கு வித்தியாசமா பச்சையா வந்திருக்கீங்க. ஆமாம் சார், இதுக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்டோட வந்திருக்கோம் சார். அதாவது என்னன்னா, பெண்ணை கண்டா பேய் இறங்கி விடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் நினைச்சா ஒரு கெட்டவனையும் நல்லவன் ஆக்கலாம், நல்லவனையும் கெட்டவன் ஆக்கலாம். இதுதான் கான்செப்ட். வித்தியாசமான கான்செப்ட். நல்ல டிஃப்ரெண்டா யோசிச்சுட்டே இருக்கீங்க. வழக்கம் போல ஆசத்துக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன நான் யாரும் தெரியலையா உனக்கு? நான் தான் அஸ்தபோதையாரோட அசத்தல் மண்ணி கோவை தானே. என்ன அப்படி பாக்குறேன்? எங்க மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I
I do, so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. நான் வேணும் நீ நினைச்சுனா நீ ஏன் கூட வா, நான் சொல்ற மாதிரி கேளு, புரிஞ்சுதா? என்னோட வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. இல்லை அதுலேயும் ஆச்சரியமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை இந்த வசீகரா சாங்க்கு வந்து பானுமதி அம்மா மாதிரியும் சரோஜா மாரி பண்ணாங்க. நான் வந்து வீட்டில் வந்து அப்படி ஒரு பேய்த்தனமாக சிரித்தேன். அப்படியே என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. வந்து உண்மையிலே அது நான் இப்போ கூட அவங்கள வெளியில் பார்க்கும்போது நான் ஓடி போய் அவங்களுக்கு கை கொடுத்தேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத பெரிய திறமைசாலி. சீக்கிரமா அவங்க வந்து சினிமாவுக்கு வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கணும், மற்றவங்க தவறிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, சில பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து அந்த பானுமதி அம்மா மாதிரியும் சரோஜதேவி மேடம் மாதிரியும் ஒரு தடவை பண்ணி காமிச்சிங்களா, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார், உங்களுக்காக பண்ணுறேன். பிரமாதம் பிரமாதம். ஒரு ஆச்சரியமான விஷயம், இதை ஒரு லேடி பண்ணாலே நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அதான் ஒரு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது உண்மையில என்னை வந்து பிரமிக்க வைக்கிறாங்க அவங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வார நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வார நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேன் வி ஹேவ் our chief guest and judges on stage please. ஓகே சார், உங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி அதுவும் நேரடியாக இங்கே உட்காந்து பார்த்து ரசிச்சிங்க. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் தட்? அதாவது ஒரு நல்ல தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த நல்ல தமிழை நகைச்சுவையோடு கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த காமெடிஸ், இந்த என்டர்டெயின்மெண்ட், நல்ல செய்திகள், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். இது வந்து எனக்கு வந்து ஒரு சார்ஜர் தான் இருக்குது. இதோட இன்னும் நிறைய சார்ஜ். அது மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய திறமைசாலிகள், எனக்கு வந்து நிறைய பேரோட பேர் கூட ஞாபகம் இல்லை. பட் வந்து மதுரை முத்து அவரோட காமெடிகள்லாம் அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு நகைச்சுவை சரவெடி மாதிரி அவர்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோவை குணா, இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு கூட அந்த லேடி கேரக்டர் கோவை ரமேஷ் எல்லாமே வந்து உண்மையிலே வந்து அவங்களோட ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து நேரில் வந்து அதை பார்த்து முதல் ரசிகனா ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ரசித்தது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் சீரியஸ் படம் எடுக்கிறவராக இருந்தாலும் நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னபடி உங்களுடைய நகைச்சுவை உணர்வு எனக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அந்த நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க ரசிக்கும் பொழுது தான்
அந்த நிகழ்ச்சி எப்போவுமே ஃபுல்லாக வந்து நிறைவு பெறும். ஸோ அதில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் ரசித்ததுனால எங்களுக்கும் முழு நிறைவு கிடைச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராமில் பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் நான் வந்து இன்றைக்கி யார் அசத்துவாங்க அப்படின்னு அந்த ஆவலோட தான் பார்ப்பேன். ஆனால் நான் பார்த்த எல்லா ப்ரோக்ராம்களையும் எல்லாருமே அசத்தியிருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் வந்து அந்த வாய் விட்டு சிரிக்கும்போது ஒரு குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து சிரிக்கும்போது அன்னைக்கு மட்டும் இல்லை அந்த வாரம் ஃபுல்லாகவே அது ஒரு நல்ல குட் எனர்ஜி நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். அதனால் அந்த வகையில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கும் வந்து கண்டுகளிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சன் டிவிக்கும் இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பங்கு பெற்ற கலைஞர்கள் திறமைசாலிகள் எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.